கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் கடவுளை வெறுக்கிறவனுக்கும் அவர் நன்மையே செய்கிறார் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் பாருங்க, கடவுள் இருக்கிறாரியா, கடவுளும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவனுக்கு மாத்திரம் கிடையாது, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். ஆழமாய் கவனிக்க வேண்டும். சத்தியவேதத்தில் கடவுளை வெறுக்கிறான் மனுஷன், அவனுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கே கர்த்தர் நன்மை செய்கிறார்னா, கடவுளை வெறுக்கிறவனுக்கு நன்மை செய்கிறார்னா, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு நன்மை செய்ய மாட்டாரு? எனக்கு தீமையா செய்வார் அவரு? சத்தியத்தை குறித்த அறிவு, வேத வாக்கியங்களை குறித்த வெளிப்பாடு, கவனிக்க வேண்டியதெல்லாம் வசனத்தை குறித்த வெளிச்சம் வரும் பொழுதுதான் குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் துளிக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் இப்படித்தான் வருகிறது. ஆசீர்வாதம் 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 ஓடுறது கிடையாது. தேவனை குறித்த அறிவு, அவருடைய கல்வாரியை குறித்த அறிவு, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்த அறிவு. ஆமென். வேத வாக்கியங்கள் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்வது, இதன் மூலமாய்த்தான் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுகம், வெற்றி, வளமை, வாழ்வு, ஜீவன், எல்லா நன்மைகள் என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். ஆகவே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் தேவன் நன்மை செய்கிறார், கடவுளை வெறுக்கிறவனுக்கும் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தமது சூரியனை என்ன செய்கிறாராம்? உதிக்க பண்ணுகிறாராம். யார் மேல? யார் மேல? ரட்சிக்கப்பட்டவங்க மேல மாத்திரம் சூரியன் டெய்லி உதிக்குதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மேல மாத்திரம் டெய்லி சூரியன் உதிக்குதா? சொல்லுங்க. இங்க நான் பார்க்கிறோம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை, சூரியன் அவருடைய சூரியன் தெரிஞ்சுக்குங்க. அந்த முதலமைச்சர் இருக்காரு, அந்த பிரதமர் இருக்கிறாரு, அவருடைய சூரியன் கிடையாது, பரலோகத்தின் தேவனுடைய சூரியன். அவர் தமது சூரியனை என்ன செய்கிறாரா? உதிக்க பண்றாரா. யார் மேலனா? தீயோர் மேலும். யார் மேல? தீயோர் மேலும் அவர் உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேல் மாத்திரமா? எல்டோ யார் யார் மேலே சூரியனை உதிக்க பண்ணுகிறார்? நல்லோர் மேல மாத்திரமா? இல்லை 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 இல்லை, நல்லோர் மேல் மாத்திரமல்ல, தீயோர் மேலும் தமது சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நான் பார்க்கிறோம், எல்டோ யார் மேலே அவர் மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை என்ன செய்கிறார்? பெய்ய பண்ணுகிறார். மழை நீதி உள்ளவர்கள் மேல மாத்திரம் பெய்தா இல்ல எல்லார் மேலே பெய்தா? சொல்லுங்க. அநீதி உள்ளவர்கள் மேலே, கொலைகாரர்கள் மேலே, கொள்ளைக்காரர்கள் மேலே, அக்கிரமக்காரர்கள் மேலே, பாவிகள் மேலே, குடிகாரர்கள் மேலே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறானே அவன் மேலே, கடவுளை வெறுக்கிறானே அவன் மேலே, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று செவத்துக்கு செவரு எழுதி போடுகிறானே அவன் மேலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மலையை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தான் தீமையை கொடுக்கிறார் பிரதர், கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறார் பிரதர்னா அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லைன்னு அர்த்தம், ஜீரோ என்று அர்த்தம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை சத்தியவேதத்திலிருந்து கவனிக்க வேண்டும்.
கடவுள் இல்லைன்னு சொல்ற அவனுக்கு கூட கர்த்தர் வந்து சூரியனை உதிக்க பண்றாரு, மழையை பெய்ய பண்றாரு. அவர் எவ்வளவு நல்லவர். அவர் தீமைக்கு காரணம் கிடையவே கிடையாது. எனவே நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுடைய வயல்ல கூட கர்த்தர் செய்கிறார், மழையை பெய்ய பண்றாரு. அவன் வயக்காடு நல்லா விளையுது. கடவுள் இல்லைன்னு சொல்றான், அவன் வயக்காடை பாரு நல்லா விளையுது, கர்த்தர் விளைய வைக்கிறாரு. தெரிஞ்சுக்குங்க, ஒரு நாள் கணக்கு கொடுத்தாகணும். தேவாதி தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் சிங்காசனத்தில் வந்து உட்காருவார். அப்பொழுது எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். கடவுள் இல்லைன்னு சொன்னேப்பா, டெய்லி உன் வயக்காட்டில் மழை பெஞ்சிச்சு, சூரியனை உதிக்க பண்ணேனே, அது யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு கர்த்தர் செய்வார், சொல்லுவார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், தன்னையே வெறுக்கிறவன், அவனுடைய வயலில் கூட கர்த்தர் சூரியன் என்ன செய்கிறாரு? உதிக்க பண்ணுறாரு, மழையை பெய்ய பண்ணுறாரு. அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாழ வைக்கிறார். ஆகவே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை பாருங்க, ஒரு பிரசங்கியார், பிரைட் பிரைஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பிரைட் பிரைஸ் நினைக்கிறேன். ஒரு முறை பாருங்க, ஒரு சுகமளிக்கும் ஆராதனை கூட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரா ஒரு பெரிய ஹாலில். அநேகர் பாருங்க வியாதிஸ்தர்கள் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்களாம். கால் நடக்க முடியாதவங்க, ஊமையாக இருக்கிறவங்க, செவிடாக இருக்கிறவங்க, கை கால் வழங்காதவங்க, ஊமையர்கள், இன்னும் பலர் பாருங்க, பல வியாதி உள்ளவர்களாம் அந்த ஹாலில் வந்து அமர்ந்திருந்தாங்களாம் சுகத்துக்காக. இவர் பாருங்க பைபிளிலிருந்து சுகத்துக்குரிய வசனங்களை எடுத்து டீச் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். கர்த்தர் சுகமாக்குகிறவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இந்த வியாதி உங்களுக்கு கொடுக்கல, கர்த்தர் மேலே இருக்க கசப்பெல்லாம் எடுத்துருங்க, கர்த்தர் இந்த வியாதி உங்களுக்கு கொடுக்கல, கர்த்தர் வியாதி கொடுத்து உங்களை சோதிக்கல, கர்த்தர் இப்பொழுது உங்களை சுகமாக்குவார், நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், கர்த்தர் சகல நோய்களை உங்களை விட்டு விலக்குவார் என்று பாருங்க இந்த வசனங்களாம் எடுத்து அங்கே அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பாருங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாருங்க அந்த ஹாலுக்குள்ள பாருங்க ஒரு கவ் பாய், ஒரு மாடு மேய்க்கிறவன் ஆளு பாருங்க, ஜெயில்டு மாதிரி இருக்கானா பாருங்க, வாட்ட சாட்டம் உயரமாக இருக்கிறான் பாருங்க, 6-7 அடிக்கு மேலே இருக்கிறானா பாருங்க, ஆள் பாருங்க பெரிய ஆளாக இருக்கிறான் பாருங்க. அவன் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு பாருங்க டஸ்ஸு புஸ்ஸுன்னு கத்துறானா பாருங்க, அந்த அந்த கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானா பாருங்க, கூட்டத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, இங்கிட்டு போகிறானா அங்கிட்டு போகிறானா, அந்த சேரை இழுக்கிறானா, அங்கிட்டு போய் உட்காரானா, இங்கிட்டு உட்காரானா பாருங்க, இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கானா பாருங்க. இவர் ஒன்றுமே சொல்லலையா, இவர் பாட்டுக்கு பாருங்க வசனத்தை எடுத்து டீச் பண்ணிகிட்டே இருந்தாராம் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கப்பு சுப்புன்னு ஆள் சைலண்ட் ஆகிட்டாடா பாருங்க, அமைதியாக வாயை மூடிக்கிட்டு போய் சாட்டில் உட்காந்துட்டானா பாருங்க, ஒன்றுமே வாயை திறக்கலையா. கூட்டங்கள் முடிஞ்சான் பாருங்க, எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்களா பாருங்க. முடிஞ்ச உடனே பாருங்க இவன் வந்தானா பாருங்க, வந்து அவன் வந்து சொன்னானா, இந்த இயேசு என்னையும் சுகமாக்கிட்டாருன்னு சொன்னாலாம் பாருங்க. அவனுக்கு பாருங்க உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கு பாருங்க, அதனால கர்த்தர் மேல பயங்கரமான கசப்பு. கடவுள் தான் அந்த வியாதியை கொடுத்துருக்கணும், கடவுள் தான் அந்த வியாதி கொடுத்து நீ சோதிக்கிறாருன்னு சொல்லி கடவுள் மேல கர்த்தர் மேல பயங்கரமான கசப்பு பாருங்க, சொல்லி முடியாத கசப்பு இருந்திருக்குது பாருங்க. அது மாத்திரமில்ல, அவன் அங்கேருந்து டஸ்ஸு புஸ்ஸு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சேரில் பாருங்க, கடைசி சேரில் ஒரு பையன் உட்காந்துருந்தான் பாருங்க, அந்த பையனுக்கு கால் நடக்க முடியாதான், கால் நொண்டியாக இருந்துச்சான் பாருங்க, கால் இப்படி திருகி பிசகி இருந்துச்சான் பாருங்க. அவன் கண்ணால் பார்த்தானா பாருங்க, கால் அப்படி நேராக நிமிந்து சுகமானதை அவன் கண்ணால் பார்த்துட்டாலாம் பாருங்க. அதனால் வாயை மூடிட்டு பெசாட்டில் போய் உட்காந்துட்டாலாம். உட்கார்ந்த உடனேயே கர்த்தர் இவனையும் சுகமாக்கிட்டாரு. அதனால பாருங்க ஆராதனை முடிஞ்ச உடனே வேகமாக வந்தானா, வந்து இவர்கிட்ட கேட்டானா, நான் கண்ணால் சுகமானதை பார்த்தேன், அது மாத்திரமில்ல என்னைய கர்த்தர் சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னானா. சொல்லிட்டு கேட்டானா, ஏன் இந்த கர்த்தர் நீ சுகமாக்கினாருன்னு கேட்டானா, ஏன் இந்த கர்த்தர் நீ சுகமாக்கினாருன்னு கேட்டாராம் பாருங்க. இவர் சொன்னாராம், பிகாஸ் காட் இஸ் குட், தேவன் நல்லவர், அவர் நல்லவரா இருக்கிறதுனால உன்னை சுகமாக்கினாரு, நீ நல்லவனா இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை சுகமாக்கல, அவர் நல்லவரா இருக்கிறபடினாலே உன்னை சுகமாக்கினார். ஆமென். எனவே கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிச்சத்தை உள்ளே பெற்று செல்லுங்கள். கர்த்தர் மேல கசப்பு, கர்த்தர் மேல ஒரு வெறுப்பு, கர்த்தர் மேல ஒரு பகை, ஒரு முறுமுறுப்பு, கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சாரு, கர்த்தர் ஏன் அப்படி செய்யறாரு, கர்த்தர் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, கர்த்தர் கிடையாது, கர்த்தர் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டாரு,
வியாதி கொடுத்து கர்த்தர் சோதிக்க மாட்டாரு. கர்த்தர் நல்லவர். வாசித்தோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி, வாய்ப்பை தேடி, சான்ஸை தேடி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். வாய்ப்பு கிடைச்சிச்சு, வாசல் திறந்துச்சு, வாயை திறந்து தவறா பேசுனீங்க, அவிசுவாசமா பேசுனீங்க, உள்ள புகுந்து அடிச்சு போட்டு தள்ளுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். ஆகவே உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும், எல்லா வியாதிகளுக்கும் தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் எல்டாவ். ஆமென்.